உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் ரொம்ப அட்ராக்டிவாக வேணுமா? அப்போது இந்த இமேஜை நல்லா பாருங்கள். இந்த இமேஜ் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல? அதே இந்த இமேஜையும் பாருங்கள். முன்னே இருந்த இமேஜ் மாதிரி இல்லைல்ல? ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபேஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஸோ உங்கள் ஃபேஸ் அட்ராக்டிவாக வேணும்னா நான் சொல்கிற இந்த 10 டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது மென்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போ தான் எங்கள் சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான். ஒரு கவர்ச்சியான அல்லது அட்ராக்டிவான ஃபேஸை பெற முகத்தில் இருக்கக்கூடிய ஜாலைனை பொறுத்து தான் நம்ம ஃபேஸ் அட்ராக்டிவாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வயிற்று பகுதி, அதாவது அப்டாமினல் மசில்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் ஃபேட் மூடி இருக்கும்போது அந்த அழகான சிக்ஸ் பேக் பார்க்க முடியாது. ஸோ வயிற்றில் இருக்கிற ஃபேட்டை குறைச்சா மட்டும்தான் அந்த அழகான சிக்ஸ் பேக்கை பார்க்க முடியும். அதே போல் தாங்க ஃபேஸும். ஃபேஸில் எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கும் போது தான் நம்ம ஃபேஸும் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக ஃபேஸில் மட்டும் ஃபேட்டை குறைக்க முடியாது. நம்ம உடம்புல தேங்கி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைச்சா மட்டும்தான் நம்ம ஃபேஸும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஜிம் போங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது சூயிங்கம் தாங்க. சூயிங்கம் சாப்பிட்றதால மட்டும் நம்ம ஜாலைன் அழகாக மாறும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க காதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மேசடஸ் மசில்ஸ் பெருசாகலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்கவே ரொம்ப நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ சுகர் ஃப்ரீ கம்ஸு நிறைய கடையில் கிடைக்கும். ஹெல்த்தியாக இருக்க கம்ஸை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நானே நிறைய பேர் சூயிங்கம் சாப்பிட்டே அவங்க ஜாலைன் நல்லா இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற டாபிக் சால்ட்டை பற்றி தான். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் உப்பும் ஒரு அங்கம் தான். இந்த உப்பு நம்ம ஸ்கின்க்கு தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அதனால் எங்கெல்லாம் நம்மளால் உப்பை கம்மி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாத வெயிட் கெயின் ஆவதற்கு இந்த உப்பு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான உணவு முறைகளை, அதாவது டயட்டை உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலைனுக்கு மசாஜ் பண்ணுறது தாங்க. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இப்படி மசாஜ் பண்ணுறது நம்ம ஃபேஸை அழகாக காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஜாலைன் மசாஜ் பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் இது போன்ற ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது நம்ம முகத்தில் சீரான ரத்த ஓட்டம் பாஞ்சு நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் கிளியராகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நம்ம லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நான் எப்பவும் சொல்லக்கூடிய நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான். தண்ணி குடிப்பதால் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படுறது இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வாட்டர் குடிக்கிறது எப்போவுமே இன்டைரக்டான பெனிஃபிட் தான் நம்ம ஃபேஸ்க்கு. அது நம்ம பாடி மெட்டபாலிசத்தையும் கூட்டுது. இது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றுது. எப்போவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நல்லா தண்ணி குடிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 to 20 minutes கழித்து தண்ணி குடிக்கலாம். இல்லைனா இது தேவையில்லாத வெயிட் கெயினை ஏற்படுத்தும். அடுத்ததாக நான் சொல்கிற டிப்ஸ் டெய்லி 7 to 8 hours நல்லா தூங்கணும். இந்த டிப்ஸும் எல்லோரும் சொல்கிறது தான். ஸோ உங்கள் ஃபேஸ் அட்ராக்டிவாக இருக்க கண்டிப்பாக இந்த தூக்கம் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. கம்மியாக தூங்கும்போது அடுத்த நாள் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் ரொம்ப உப்புன மாதிரி அன்அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் டெய்லி 7 to 8 hours ஒரு நல்ல அருமையான தூக்கம் போடுறது ரொம்ப அவசியங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற 7வது டிப்ஸ் என்னென்னா, எப்பவும் வீட்டில் சமைக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது தான். தேவையில்லாத நம்ம வெளியே சாப்பிட்றதால அந்த ஃபுட் அன்ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆயில் அதிகமாக அல்லது கெட்டுப்போன ஆயிலில் சமைக்கலாம். இதனால் நமக்கு தேவையில்லாத வெயிட் கெயினை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஹோம்மேட் ஃபுட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியே சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், அப்புறம் சுகர் ஐட்டம்ஸ், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்க எப்போவுமே வீட்டு சாப்பாடை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 8வதாக பார்க்க போகிறது ஜாலைன் எக்ஸசைஸ் தாங்க. நம்ம உடம்புல நிறைய மசில்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஃபேஸ்லேயும் நிறைய மசில்ஸ் இருக்கும். அதுக்கு இந்த ஜாலைன் மசாஜ் பண்ணும்போது நம்ம ஜாலைன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட்ராக்டிவாகவும் மாறும். ஸோ ஜாலைன் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வேணும்னா யூடியூப்பில் போய் ஜாலைன் எக்ஸசைஸ்ன்னு போட்டிங்கன்னா எண்ணற்ற வீடியோக்கள் உங்களுக்கு இருக்குது. அதில் உங்களுக்கு ஈஸியாகவும் டெய்லியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்க எக்ஸசைஸ் டெய்லியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பபல் சவுண்ட்ஸ், அதாவது ஓ
அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு ஃபேஷியல் எக்ஸசைஸ் தாங்க. எப்படி சொல்லணும்னா, ஒரு வேர்ட் சொல்லும்போது வாயை நல்லா ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் அந்த வேர்டை சொல்லணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓ ஈ. ஸோ இது போல் சொல்லணும். சரி, இதை 3 செட்டாக பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கு 15 முறை பண்ணிங்கன்னா அப்போ 3 செட்டுக்கு 45 முறை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 9ஆவதாக பார்க்க போகிறது ஹேர் கட் அண்ட் பியர்ட் ஸ்டைல் தாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரெண்டுமே நம்ம ஜாலைனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. ஆனால் இந்த ரெண்டும் நம்ம ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஹேர் கட் அண்ட் பியர்ட் ஸ்டைல் வைக்கும்போது நம்மளோட ஓவரால் ஃபேஸ் லுக்கே மாறுங்க. அதனால தான் எப்போவும் 2 ஸ்டைலும் நம்ம ஃபேஸ்க்கு அட்ராக்டிவாக தெரியும். ஸோ போய் உங்கள் பார்பர் கிட்ட சொல்லி உங்கள் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஹேர் கட் அண்ட் பியர்ட் ஸ்டைல் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 10ஆவதாக பார்க்க போகிறது ஸ்மைல். ஆமாங்க, நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். அது மட்டும் இல்லை, ஸ்மைலிங் ஹெல்ப்ஸ் டு டோன் ஃபேஸ் மசில்ஸ். அதாவது நீங்கள் சிரிக்கும்போது நம்ம கன்னத்தில் இருக்க எலும்புகள் மற்றும் கழுத்தோட தசைகள் சேர்ந்து முகத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஜாலைனும் உருவாக்கி கொடுக்கும். ஸோ நிறைய சிரிங்க, ஹெல்த்தியாக இருங்க. வீடியோவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா டிப்ஸையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. எப்போவும் உங்கள் ஃபேஸ் அல்லது ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேஸ் ட்ரையாக இருந்தால் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆயிலியாக இருக்குன்னா மேக்ஸிமம் ஆயிலி ஃபுட்ஸு, சுகரி ஐட்டம்ஸ் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக ஜிம் போகணும். உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். எப்போவும் உங்கள் ட்ரைனர் கிட்ட கேட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்களாக ட்ரை பண்ணாதீங்க. அது இல்லாமல் மற்றவங்க பண்ணுறாங்கன்னு பண்ணி தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. அண்ட் உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறனால உங்கள் பாடி மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்க்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்ங்க. ஜிம் போகிறனால நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் முக்கியமாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் எடுத்துக்கிறது முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால உங்கள் உடல்நலம் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வெயிட் உயர்றதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பாடி அண்ட் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் கண்ணை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. எல்லாம் நல்லா இருந்து உங்கள் கண்ணு மட்டும் ஹெல்த்தியாக இல்லைன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மொபைலையோ அப்புறம் லேப்டாப் பார்க்குறதையோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைலை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா டாக்டர்கிட்ட செக் பண்ணி கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட்ஸ், எக்ஸ், ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பீன்ஸு, ட்ரை ஃப்ரூட்டு, பப்பாளி, மாம்பழம், ஆரஞ்சஸ், அப்புறம் பெல் பெப்பர்ஸ் இதெல்லாம் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கைஸ், இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஃபேஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.